தனுஷ் நடிக்கும் புதிய படம் இட்லி கடை. இந்த படத்துக்கு டைரக்டர் தனுஷ். இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் ரீசெண்டா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் நடந்துச்சு. பிரம்மாண்டமா நடந்துச்சு. இதுல அருண் விஜய் பேசியிருக்காரு. நான் மணிரத்னம், மகிழ் திருமணி, கௌதம் வாசுதேவ் மேனன் படங்களை நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனா தனுஷின் ஸ்டைல்ல அற்புதமா இருந்துச்சு. அவர் மிகவும் கூலாகவும் முதிர்ச்சியாகவும் ஒரு ஷாட்டை அமைக்கும் போது மிக தெளிவுடனும் இருந்தாரு. படம் நிச்சயமா ஒரு விருந்தா அமையும். ராயன் படத்துக்கு பிறகு தனுஷ் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவர் கதையை சொன்ன விதம், என் கதாபாத்திரமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. படத்தின் மைய உணர்ச்சி இறுதி வர எந்த விலகலும் இல்லாம பார்வையாளர்களுடனையும் தனுஷ் ஐயாவின் அன்றாட பணிகளை பார்த்து நான் ரொம்ப வியந்தேன். ஒரு இயக்குனர் நடிப்பு மற்றும் அத்தனை கலைஞர்களையும் தயாரிப்பாளர்களையும் கையாளுவது ஒரு நகைச்சுவை அல்ல சகோதரே. அவருக்கு அந்த தெளிவும் தொலைநோக்கு பார்வையும் இருக்குது. மேலும் அவர் அனைத்து மொழிகளிலும் தனது முத்திரையை பதித்தாரு. சத்யராஜ் பேசியிருக்காரு, இது மிகவும் அர்த்தமுள்ள படம். கிளைமேக்ஸ் அனைவருக்கும் பிடிக்கும். என்னோட கதாபாத்திரம் என் எதிர்ப்புகளை மீறியது. எனக்கு தனுஷ் சாரோட ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும். தனுஷோட சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கறத நான் எப்போதுமே விரும்பினேன். ஒரு டைரக்டரா அவருக்கு அவ்வளவு தெளிவு இருக்குது. மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் பேசியிருக்காரு, படத்துல கூட என் நண்பனை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். ராயன் படத்துல தனுஷ் என் தம்பி வேடத்துல நடிக்க சொன்னாரு. ஆனா அந்த வேடம் அவரை காட்டி கொடுக்க வேண்டி இருந்ததுனால நான் அதை மறந்துட்டேன். படத்தில் கூட என் நண்பனை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். அக்டோபர் முதல் வாரம் 7 நாட்கள் விடுமுறை. படம் பெரிய வசூல் பண்ணும். இது நிறைய உணர்ச்சிகளை கொண்ட ஒரு உணர்ச்சி பூர்வமான படம். இது ஒரு வேறொன்றே ஒன்னா இருக்கும். இந்த படத்துல 2 நாட்டுப்புற பாடல்களும் ஒரு மேற்கத்திய பாடல்களும் இன்னும் வரல. அடுத்த பாடல் மிகவும் சூப்பரா இருக்கும். பார்த்திபன் பேசிருக்காரு, ஸ்மாஷிங் டேஷிங் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு. செல்வராகவன் 1000ல் ஒருவன், தனுஷ் 10,000ல் ஒருவன். நான் சிலரை மட்டுமே உண்மையான இயக்குனரை பார்க்கிறேன். அதுல ஒரு இயக்குனர் தான் தனுஷ். இந்த இட்லி கடையில் மினி இட்லியாக இருப்பது மகிழ்ச்சி அடைகிறேன். மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் இவர் பேசிருக்காரு, என்னோட பிளேலிஸ்ட்ல ஃபுல்லா தனுஷ் சார் பாட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சாருடன் பணியாற்ற நான் காத்திருக்கிறேன். அவர் நிறைய அறிவுரைகள் எனக்கு சொல்லியிருக்காரு. வடச்சென்னை, பொல்லாதவன், திருச்சிற்றம்பலம், அசுரன், படிக்காதவன் எல்லா படங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். டைரக்டர் தமிழரசன் பச்சைமுத்து இவர் பேசியிருக்காரு, 2002 இருந்து 2010 வரைக்கும் தனுஷ் சாரோட காம்போ நான் ரொம்ப படிச்சிருக்கேன் நாளிதழ்ல. எங்களுடைய காம்போ பத்தி செய்தி நாளிதழ்ல படிக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவர் காதல் கொண்டேன் மூலம் எனக்கு மிகவும் நம்பிக்கை அளித்தாரு. நான் ரசிகர்களோட உட்கார வேண்டும் நினைச்சேன். டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி இவர் பேசியிருக்காரு, நான் நண்பர்களுடன் தனியா பார்த்த படம் ஃபர்ஸ்ட் படம் துள்ளுவதோ இளமை. அவர் காதல் கொண்டேன் படத்தில் தான் வந்து விட்டதாக காமிச்சிட்டாரு. ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் இவர் பேசியிருக்காரு, வடசென்னை 2 படத்துக்கான ஒப்புதல் தனுஷ் சார் கொடுத்துட்டாரு, பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. இதுக்கான டைரக்டர் வெற்றிமாறன், இதுக்கான ஷூட் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு ரீசெண்டா பேசியிருக்காரு. நித்யா மேனன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, திருச்சிற்றம்பலம் பூக்கியா இல்ல இட்லி கடை பூக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. திருச்சிற்றம்பலம் பூக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகன் ஆர் பழம் ரெண்டுத்துல யார் ரொமான்டிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பழம் தான் ரொம்ப ரொமான்டிக் அப்படின்னு பேசியிருக்காங்க. தனுஷ் மேனேஜர் பேசியிருக்காரு, நீங்க எல்லா வீட்லயும் படம் பண்ணிட்டீங்க, நடிச்சா மட்டும் பத்தாது, ஐடி அதாவது பிஆரும் கத்துக்கணும். ஒருத்தரை 10 பேர் எதிர்த்தா அவர் தலைவருக்கு அவர் சொன்னதுதான் அவன் வீரம். 10 பேர் ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன். தைரியம் இருந்தா நேருக்கு நேர் வந்து முன்னாடி அடிக்கணும், பின்னாடி வந்து அடிக்க கூடாது. தனுஷா உங்க தலைவர் சொன்ன மாதிரி நல்லவனா இருங்க, ரொம்ப நல்லவனா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் பக்கத்துல ஹைப் இருக்கும், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.